விருச்சகம். இவங்களோட வாழ்க்கை ரகசியம். விருச்சிக ராசிக்காரங்க எப்போவுமே ஒரு மூடி டைப் மாதிரி தெரியும். பேசுவாங்க, சிரிப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள உண்மையை வெளிப்படுத்த மாட்டாங்க. முகபாவத்தை வச்சுக்கிட்டு இவங்க நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு நம்ம நினைக்கவே கூடாது. இவங்க நமக்கு அகெயின்ஸ்டாக கூட இருக்கலாம். மனசளவில் அது பிடிக்காமல் இருக்கலாம். ஒரு மனசுக்குள்ளே சஞ்சலம், சந்தேகம், ஒரு அந்த மாதிரி ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். எதுக்கு நம்ம சொல்ல, எதுக்கு நம்ம வாயை திறக்கணும், நம்ம அமைதியாக இருந்துட்டு போயிடுவோம், நமக்கு என்ன, நம்மளையா கேட்டாங்க, அவங்க ஏதோ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம பேசாமல் இருப்போம் அப்படின்ற மாதிரியே இவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும். எதையுமே ஓப்பனாக உடைச்சி பேச மாட்டாங்க. இவங்களுடைய காதல் காம வாழ்க்கை எப்படி இருக்கும்? இவங்க பார்ட்னரை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிடுவாங்க. காதலிக்கும் போதும் இவங்களுடைய காதல் ரொம்ப வெளியில் எல்லாருக்கும் தெரியாது. அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ மட்டும்தான் தெரியும். ரொம்ப ரகசியமாகவே காதலிப்பாங்க. தாம்பத்தியத்தில் மனைவியை மேக்சிமம் சந்தோஷப்படுத்தணும்னு நினைப்பாங்க. அதை அவங்க அது என்னது, ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இதன் மூலமாக இவளை நம்ம தன்வசப்படுத்தி நம்ம சொல்கிறபடி கேட்குற மாதிரி வச்சுக்கணும். வேறு எதுலேயும் அவங்க தலையிட மாட்டாங்க. வீட்டு விஷயத்தில் சாப்பாடு, போக்குவரத்து, படிப்பு எல்லாமே அந்த மனைவியினுடைய பொறுப்பு. அல்லது மனைவி விருச்சிக ராசியாக இருந்தால் எல்லாமே கணவனுடைய பொறுப்பு. ரொம்ப வெளிப்படையாக தன்னுடைய காதலை, காமத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க. அது அவங்களுக்குன்னு எந்த இடம் வச்சுருக்காங்களோ அந்த இடத்துக்குள்ளே மட்டும்தான் அது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஆன்மீகம் ரீதியாக நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ராஜேஸ்வரி செல்லையா மேம் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஒவ்வொரு ராசிகளை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம். துலாமை தொடர்ந்து விருச்சகம். இவங்களோட வாழ்க்கை ரகசியம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? விருச்சிக ராசிக்காரங்க எப்போவுமே ஒரு மூடி டைப் மாதிரி தெரியும். பேசுவாங்க, சிரிப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள உண்மையை வெளிப்படுத்த மாட்டாங்க. அதாவது அவங்களுக்குள்ள இப்போ ஒரு 2 பேர் பேசுகிறாங்க, ஒரு திமுக அதிமுகன்னு பேசுகிறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு கட்சி பிடிக்குதுன்னா கூட, இல்லை எனக்கு இந்த கட்சி தான் பிடிக்கும், நீங்கள் சொல்கிற கட்சி பிடிக்காது அப்படின்லாம் ஓப்பனெல்லாம் பேச மாட்டாங்க. அப்படி அமைதியாக இருப்பாங்க. அப்போ இவங்கள பார்த்தா இவங்களும் நம்ம கட்சிக்காரங்க மாதிரி தான் தெரியும். ஓப்பனாக தான் மனசுக்குள்ளே இருக்கிறத சொல்ல மாட்டாங்க. தனக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்றதை வெளிப்படுத்த மாட்டாங்க. ரொம்ப அதை சொல்லியே ஆகணுன்ற கட்டம் வரும்போது மட்டும்தான் சொல்லுவாங்க. மற்றபடி இவங்களுடைய முகபாவத்தை வச்சுக்கிட்டு இவங்க நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு நம்ம நினைக்கவே கூடாது. இவங்க நமக்கு அகெயின்ஸ்டாக கூட இருக்கலாம். மனசளவில் அது பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் பேசாமல் இருப்பாங்க. அதை இவங்க கொஞ்சம் மாற்றிக்கிடணும். கொஞ்சம் இவங்க வெளிப்படைத்தன்மை இவங்களை வளர்த்துக்கிறணும். எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே சொல்கிறதுக்கு நம்ம சொன்னால் என்ன நினைப்பாங்களோ. இவங்களுக்கு சந்திரன் நீசமடைகிற ராசின்றனால ஒரு மனசுக்குள்ளே சஞ்சலம், சந்தேகம், ஒரு அந்த மாதிரி ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். எதுக்கு நம்ம சொல்ல, எதுக்கு நம்ம வாயை திறக்கணும், நம்ம அமைதியாக இருந்துட்டு போயிடுவோம், நமக்கு என்ன, நம்மளையா கேட்டாங்க, அவங்க ஏதோ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம பேசாமல் இருப்போம் அப்படின்ற மாதிரியே இவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும். எதையுமே ஓப்பனாக உடைச்சி பேச மாட்டாங்க. ஆனால் வேலைன்னு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக செய்வாங்க. வேலையை நல்லா செய்வாங்க. செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறனால வேலை நல்லா செய்வாங்க. சுக்கிரன் 7ஆம் இடமாக வர்றனால அங்கே சந்திரன் இருக்கிறனால அங்கெல்லாம் பார்ட்னரை அவ்வளோ சந்தோஷப்படுத்துவாங்க. 100க்கு 200% சந்தோஷப்படுத்துவாங்க. ஆனால் தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது இவங்க மனசில் இருக்கிறத மறைச்சி வைப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. வேலைகள் எல்லாம் நல்லா, எல்லோரும் 8 மணி நேரத்தில் பார்க்குற வேலையை இவங்க 6 மணி நேரத்தில் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இவங்க பிரிஸ்கான ஆள். ஆனால் இவங்க மனசு மட்டும் பெரிய ரகசிய சுரங்கம். அது மர்ம கிடங்கு, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. இவங்களுடைய காதல் காம வாழ்க்கை எப்படி இருக்கும்? விருச்சிக ராசி நல்லா இருக்கும். இவங்க பார்ட்னரை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிடுவாங்க. அதுக்கான சகல முயற்சிகளும் எடுப்பாங்க. சகல வகையான இன் ஆல் வேஸ் அண்ட் மீன்ஸ் தன்னுடைய கணவரையோ மனைவியையோ இவங்க மகிழ்ச்சியாக வச்சுக்கிடுவாங்க. காதலிக்கும் போதும் இவங்களுடைய காதல் ரொம்ப வெளியில் எல்லாருக்கும் தெரியாது. அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ மட்டும்தான் தெரியும். ரொம்ப ரகசியமாகவே காதலிப்பாங்க. வெளியில் எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறது, வைக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப அதை கொண்டாட மாட்டாங்க. இன்றைக்கி அங்கே போவோமா, இன்றைக்கி இங்கே போவோமா,
அந்த ஒரு அவுட்டிங் போகிறது, அப்படி டேட்டிங் போகிறது அப்படிலாம் இருக்காது. ஆனால் மனசுக்குள்ளே ரொம்ப டீப் அண்ட் டிவைன் லவ்வாக இருக்கும். ஓகே. அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் அவங்க வந்து என்னென்ன சந்தோஷம் கொடுக்க முடியுமோ, என்னென்ன வகையில் அவங்கள வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்கிற முடியுமோ, அந்த மாதிரி அந்த சிந்தனையிலே தான் இருப்பாங்க. தன்னுடைய மனைவின்றது வந்து இவங்களுக்கு மோர் தேன் அ காட். ஓகே. அப்படி வச்சுருப்பாங்க. தன்னுடைய கணவர் அப்படின்னா அந்த கணவருக்காக தன்னுடைய சகலத்தையும் மாற்றிக்கிடுவாங்க. இந்த மதம் மாறி கல்யாணம் பண்ணுறவங்க, வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனாக மாறுறவங்களாம் இருக்காங்கள்ல, அவங்களாம் அந்த விருச்சிகமாக இருக்கும். அந்த காதல் துணைவருக்காக தன்னையவே ஆமாம் அந்த சுயம் இழத்தல் இருக்குல்ல, அது வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்கிட்ட இருக்கும். தான் யார் என்பதையே மறந்து தன்னுடைய பேர் ஊர், அந்த விவேக் சொல்வான்கள் இன்னையிலிருந்து நான் மலையாளி ஆகிட்டேன், அந்த மாதிரி அப்படியே தன்னையே முழுசாக மாற்றிக்கிறதுக்கான சக்தி இவங்களுக்கு உண்டு. இவங்க அந்த வகையில் ஃப்ளெக்சிபிள். ஏன்னா அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக அந்த மாதிரி. அப்புறம் வந்து மனைவியை வந்து இந்த தாம்பத்தியத்தில் மனைவியை வந்து மேக்சிமம் சந்தோஷப்படுத்தணும்னு நினைப்பாங்க. அதை வந்து அவங்க அது என்னது ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இதன் மூலமாக இவளை வந்து நம்ம தன்வசப்படுத்தி நம்ம சொல்கிறபடி கேட்குற மாதிரி வச்சுக்கணும். வேறு எதுலேயும் அவங்க தலையிட மாட்டாங்க. வீட்டு விஷயத்தில் சாப்பாடு, போக்குவரத்து, படிப்பு எல்லாமே அந்த மனைவியினுடைய பொறுப்பு. அல்லது மனைவி விருச்சிக ராசியாக இருந்தால் எல்லாமே கணவனுடைய பொறுப்பு, அவங்க பார்த்துக்கிடணும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இவங்க வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து அவங்கள வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்கிடணும் அப்படின்னு. இந்த இதில் மகிழ்ச்சியாக இருந்தால் அவங்க நம்மளை விட்டு பிரியவே மாட்டாங்க. நம்மளோட அவங்களுக்கு கருத்து வேறுபாடு வரவே வராது. என்ன சொன்னாலும் அவங்க கேட்டுக்கிடுவாங்க அப்படின்னு இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால அவங்க வந்து வாழ்க்கை துணையை இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சுக்கிடுவாங்க. மற்ற இடங்கள்லாம் வந்து அவங்க ரொம்ப பேச மாட்டாங்கன்னு, அமைதியாக இருப்பாங்க. வீட்டுக்கு வந்தாலும் அமைதியாக அவங்க பாட்டுக்கு ஒரு ஃபோனை பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. என்னடா படிச்சியாடா, டியூஷன் போனியா, அம்மா என்ன பண்ணுறா, என்ன சாப்பாடு கேளு, குளிக்க தண்ணி எடுத்து வைக்க சொல்லி இவ்வளோதான் பேசுவாங்க. ரொம்ப பிள்ளைகளோடு அப்படி கொஞ்சம் குழாவி கூடி மகிழ்ந்து அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ஏதாவது அதுக்கு விளையாண்டுச்சு வச்சுச்சுன்னா நல்லா பார்ப்பாங்க, ரசிப்பாங்க. மனசுக்குள்ளேயே கூப்பிட்டு அப்படி தட்டி கொடுத்து ஹாயின்னு தூக்கி போட்டு கொஞ்சம் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. மனைவியையும் அப்படி ஒரு 10 பேர் பார்க்குற மாதிரி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப வெளிப்படையாக வந்து தன்னுடைய காதலை காமத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க. அது அவங்களுக்குன்னு எந்த இடம் வச்சுருக்காங்களோ அந்த இடத்துக்குள்ளே மட்டும்தான் அது. ஆமாம், மற்ற எங்கேயுமே அதை வச்சுருக்க மாட்டாங்க. இப்போ துலா ராசி கன்னியா ராசிக்காரங்கள்லாம் தே சீக் ஃபார் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். எந்தெந்த இடம் அப்படின்லாம் ஒரு கடல் மலை, ஆறு, ரெசார்ட்டு அப்படி இப்படிலாம் நிறைய இடங்களுக்கு போவாங்க இதுக்காக. இவங்க அப்படி இல்லை. இவங்க வீடு அல்லது வீட்டில் ஒரு ரூம் அப்படின்னா அதுக்குள்ளே தான். மற்றபடி இதுக்காக அங்கெல்லாம் தேடி போக மாட்டாங்க. சுத்தம் சுகாதாரம் ரொம்ப மெயின்டைன் பண்ணுவாங்க. எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கணும். ஒரு பொருள், ஒரு பேப்பர் கூட கீழே கிடக்கக்கூடாது, ஒரு நோட்டு கீழே இருக்கக்கூடாது. ஹோம்ஒர்க் செஞ்சால் எடுத்து மேலே வை அப்படின்ட்டுருவாங்க. அந்த மாதிரி வந்து ரொம்ப நீட்டாக கிளென்லினஸ் மெயின்டைன் பண்ணணும். எல்லோரும் சுத்தமாக இருக்கணும், குளிச்சு இருக்கணும், வீடு நீட்டாக இருக்கணும், பெட்ரூம் சுத்தமாக இருக்கணும், அந்த பெட் ஸ்ப்ரெட், பில்லோ கவர் எல்லாம் மாற்றி இருக்கணும். மனைவி வந்து குளிச்சுட்டு சுத்தமாக வரணும், ஒரு அழுக்க பிடிச்சி வேர்வையோடு வரக்கூடாது. அந்த மாதிரிலாம் ரொம்ப பார்ப்பாங்க. சுத்தம் சுகாதாரம் பார்ப்பாங்க. இந்த இருமிக்கிட்டு அப்புறம் தலைவலி தைலம் தேய்ச்சிக்கிட்டு வர்றது, இன்றைக்கி ரொம்ப வேலை எனக்கு தலை வலிக்குது அப்படிலாம் வந்தால் தள்ளி போய் அங்கிட்டு போய் படுத்துக்கோ, அடுத்த ரூமில் போய் படுத்துருன்றுவாங்க. அவங்களுக்கு அந்த பக்கத்தில் வந்து சுத்தமாக சுகாதாரமாக இருக்கிறவங்க தான் அவங்க பக்கத்துலேயே உட்காரணும். அந்த மாதிரி இடம் கொடுக்க மாட்டாங்க. நீ அங்கே போய் பிள்ளைகளோட படு அப்படின்ட்டுருவாங்க. இதெல்லாம் இவங்க வந்து இந்த மனைவி மாதிரி ஒரு டெக்னிக்காக கூட யூஸ் பண்ணலாம். எப்போ வந்து இவங்களை விட்டு பிடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ ஒரு தலைவலி தைலம் தடவிட்டு வந்தாலே அவுட் அப்படின்ட்டுருவாங்க. அப்படி இவங்க வந்து ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. அறிவுலையும் சிறப்பாக இருக்கணும், செயல்பாட்டிலையும் வேகமாக இருக்கணும், இடமும் சுத்தம் சுகாதாரமாக இருக்கணும், ஆளும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். யாரும் சுகமில்லன்னு சொன்னால் இவங்களுக்கு பிடிக்காது. பிள்ளைகளுக்கெல்லாம் சுகமில்லன்னா அப்படியே துடிச்சு போயிடுவாங்க. ஆஸ்பத்திரி கொண்டு போனியா, டாக்டர் என்ன சொன்னார், காமிச்சியா, வச்சியா, அங்கே போனியா, அப்படியே கேள்வி மேலே கேள்வி கேட்டு ஒன்றும் இல்லை நல்லா இருக்குன்ட்டாரு, இன்றைக்கி 2 நாளைக்கு மாத்திரை கொடுத்துருக்காரு, ஒன்றும் பயப்படாதீங்கன்னா அப்படியே மனசுக்குள்ளே பயந்துக்கிட்டே இருப்பாங்க. பிள்ளைக்கு எதுவும் ஆயிருமோ, மனைவிக்கு எதுவும் ஆயிருமோ அப்படின்னு பயம் பயம் பயம். இவங்க வந்து இவங்களை பற்றிய ஒரு ரகசியம் அல்லது இவங்க வந்து மாற்ற வேண்டிய குணம் எதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு உள்ளே வந்து நிறைய பயம் இருக்கும். ஆனால் வெளியில் பார்த்தா அவங்க ரொம்ப அரகண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும்.
இவங்களுக்குள்ள நிறைய குழப்பம் இருக்கும். ஆனால் வெளியில் பார்த்தா அவங்க ரொம்ப தெளிவாக அவர் சொன்னது தான் அவ்வளோ கரெக்டாக சொல்லுவார் அப்படிம்பாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள நிறையா குழப்பங்கள் இருக்கும். இன்னொன்று வந்து இவங்க அந்த அரகன்ஸை வந்து கொஞ்சம் மாற்றிக்கிடணும். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இவங்க ஒரு வார்த்தையில் சொல்கிற விஷயத்த ஒரு 3 சென்டென்ஸில் பேசலாம். வேண்டாம் அப்படிம்பாங்க. ஏன் வேண்டான்னு சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேட்குறவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து இன்றைக்கி முடியலை, அதனால் இன்றைக்கி இந்த வேண்டாம், எனக்கு தொண்டை சரியில்லை, அதனால் ஐஸ்கிரீம் வேண்டாம். அப்படி ஏதாவது அந்த லாஜிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணணும், காரண காரியத்தோடு சொல்லணும். அப்படி இல்லாமல் ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு கொண்டு வரவா அப்படின்னா வேண்டாம் அப்படிம்பாங்க. எதுக்கு இந்த மனுஷன் இப்படி கத்துறேன் அப்படி. அவங்களுக்கு ஒரு உடம்புக்குள்ளே ஒரு சரியில்லை, இல்லை வேண்டாம் அப்படின்னு தோணுனா அதை வந்து கொஞ்சம் 2 லைன் கூட பேசலாம். ஒத்த வார்த்தையில் பேசுகிறத அவங்க ஒரு 3 லைன் பேசுனாங்கன்னா இன்னும் மற்றவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அவ்வளோதான். இவங்களுக்கு இருக்கிற இதுதான். பட் இவங்க வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் அல்லது ஒரு பெர்ஃபெக்ட் லேடி. இப்போது விருச்சிகராசி அன்பர்கள் வந்து பயன்படுத்த வேண்டிய நிறம், அவங்க எந்த தெய்வத்தை வழிபடணுமா? விருச்சிக ராசிக்குமே நம்ம சிவப்பு நிறம் தான் சொல்லுவோம். ஆனால் வந்து அந்த சிவப்பே வந்து ஒரு இளஞ்சிவப்பாக, ஒரு ரோஸ் கலர் மாதிரி ஒரு இளஞ்சிவப்பாக இருக்கலாம். இவங்களுக்கு உரிய தெய்வம்னு எடுத்துக்கிட்டால் முருகன் தான். ஆனால் அந்த முருகன்லேயே இவங்க என்ன செய்யணும்னா பழனி முருகன், பழமுதிர்ச்சோலை முருகன், இந்த திருச்செந்தூர், அந்த திருப்பரங்குன்றம், திருத்தணி இந்த 3ஐயும் விட்டுட்டு சுவாமிமலை போகலாம். சுவாமிமலை, பழனி, பழமுதிர்ச்சோலை முருகன், இந்த 3 கோவில்களும் விருச்சிகத்துக்கு மிகச்சிறந்த கோவில்கள். அப்புறம் வந்து எங்கெங்கே முருகனுக்கு வந்து திருக்கல்யாணம் நடக்குதோ, இப்போ இந்த பங்குனி உத்திரத்தப்போ வந்து முருகனுக்கு திருக்கல்யாணம் நடக்கும். அந்த மாதிரி திருக்கல்யாணம் போய் பார்க்குறது இவங்களுக்கு ரொம்ப விசேஷம். இன்னும் கொஞ்சம் மனைவியோட ஓப்பனாக இருக்க உதவும். அந்த திருக்கல்யாணம் பார்க்குறது, திருக்கல்யாணம் நடத்துகிறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு கல்யாணம்னும் போது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்து அவங்கள அறியாமலே மனைவிட்ட கூட 2 வார்த்தை பேசுவாங்க. அதனால் வந்து எல்லார்ட்டையுமே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மனைவிட்ட பேச ஆரம்பித்தா அந்த பழக்கம் மெல்ல மெல்ல விரிவடையும் தானே. அப்போ ஆஃபீஸ்லேயும் இல்லைப்பா இப்படி செய்யக்கூடாது, இப்படி செஞ்சால் இந்த மாதிரி பிழைகள் ஏற்படும், பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இல்லைனா ஏய் அப்படி செய்யாதப்போ அப்படின்ட்டு போயிடுவாங்க. இவ்வளோதான். அது ஏன் செய்யக்கூடாது என்னன்னெலாம் சொல்ல மாட்டாங்க. அவர் சொல்லிட்டாரியா வேண்டாமியா அதை செய்யாதையா அப்படின்னு பக்கத்தில் இருக்கவேன்னு சொல்லுவான். இவ்வளோதான். இந்த மாதிரி அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்டிகுலேட்டிவாக எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பேசலாம், கொஞ்சம் சிரிக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் இவங்க வந்து வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றிக்கலாம். விருச்சிகராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா என்ன சொல்லலாம்? இவங்களுமே இந்த விளையாட்டு வீரர்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்கிறது, முருகன் கோவிலில் போய் முருகனுக்கு திருக்கல்யாணம் செய்கிறது, அப்புறம் வந்து இளைஞர்களுக்கு குறிப்பாக விளையாட்டுத்துறையில் இருக்கும் இளைஞர்களாக இருக்கலாம், இல்லை ஒரு நோய்வாய்ப்பட்ட இளைஞர்களாக இருக்கலாம், ஆண்கள் ஒரு 20 வயதுக்கு உட்பட்ட ஆண்களுக்கு, ஒரு 10 வயசுலேருந்து 20 வயசுக்கு உட்பட்ட ஆண்களுக்கு வந்து இவங்க வேண்டிய உதவிகள் செய்யலாம். மருத்துவ வசதியோ அல்லது கல்வி உதவியோ. இப்போ மற்றதில் வந்து நம்ம இளம் பெண்களுக்கு செய்யணும்னு சொன்னோம், இவங்க வந்து இளம் ஆண்களுக்கு செய்யணும். அப்படி செய்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த செவ்வாயை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஆக்டிவேட் பண்ண தைரியம் அதிகமாகும், செயல்பாடுகள் கூடும். சந்திரனை வந்து சந்திரன் நீசமாக இருக்குது. அப்போ இவங்க வந்து சந்திரனை ஆக்டிவேட் பண்ணணும்னா பௌர்ணமி பூஜை, கிரிவலம் வர்றது, இரவு நேரத்தில் வந்து திருப்பதியில் போய் தங்கி இருக்கிறது, வெளியில் அந்த சந்திர ஒளி படுகின்ற வகையில் படிக்கட்டில் ஏறி போகிறது, இந்த மாதிரி வந்து சந்திர தியானத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா இவங்க சந்திரனை ஆக்டிவேட் பண்ணலாம். அப்போ இவங்க மனசில் வந்து அந்த சஞ்சலம், சந்தேகம் என்பது குறைந்து சந்தோஷம் பெருகும். விருச்சிக ராசியை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அடுத்தடுத்த ராசியை பற்றியும் தொடர்ந்து பேசலாம். நன்றிம்மா. நன்றிம்மா.